கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு அம்பிகை அருள்பாலிக்கும் சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் தரிசிக்க இருப்பது கமலை பீடம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி. இந்த பிறப்பு இறப்பு நம்ம கையில் கிடையாதே, நினைக்கிறது நம்ம கையில் இருக்கும். அதுதான் திரு அண்ணாமலை. பிறப்பது நம்ம கையில் கிடையாது. அப்படி பிறந்தால் முக்தி தரும் திரு ஆரூருக்கு செல்ல இருக்கின்றோம். திரு ஆரூர் அப்படின்ட்ட உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா அப்படின்னு தியாகருக்கான முக்கியத்துவம் அங்கே நிறைய உண்டு. சக்தி பீடத்தில் கமலை பீடம் கமலாம்பிகையை இப்போ நம்ம தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சக்தி பீடம் தாட்சாயணியாக தட்சனின் மகள் தன்னுடைய தந்தை இல்லத்திற்கு போய் அங்கே நடக்கக்கூடிய யாகத்தில் தன்னையும் தன் கணவனையும் அழையாமல் இருக்கிறதுக்காக கோச்சிண்டு உரிமை கேட்க போகிறான். அவமரியாதை ஏற்படுகிறது. அவமானம் தாங்காமல் மறுபடியும் சுவாமி கிட்ட வந்தால் சுவாமி ஏதாவது பரிகாசம் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு உணர்வில் அங்கே இருக்கக்கூடிய வேள்வி குண்டத்தில் தன்னை மாய்த்து கொள்கின்றாள். இதை கேட்ட சிவபெருமான் அவள் உடலை வைத்து ருத்ர தாண்டவம் ஆட அவள் அழிவில்லாதவள் என்பதை உணர்த்துவதற்காக திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை பாரத தேசம் முழுக்க விழச் செய்கின்றார். அப்படி அவளுடைய உறுப்புகளும் அருளும் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தரிசனம் செய்கின்றோம். அம்பாளை மட்டும் வழிபடும் பக்தர்கள் உண்டு. அவர்களுக்கு சக்தர்கள்னு பேர். சிவனை வழிபட்டால் சைவர்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்தால் கானாபத்தியர்கள், முருகனுக்கு கௌமாரம், விஷ்ணுவுக்கு வைணவம், சூரிய வழிபாடு உண்டு, அதுக்கு சௌரம். இப்படி அம்பாளை வழிபடுபவர்களுக்கு சாக்தர்கள்னு பேர். மிக சிறந்த சாக்தர்களுக்கான அளவில்லாத அருளை தரும் அற்புத பீடம் எதுனா அதுதான் கமலை பீடம் திரு ஆரூர். அம்பாள் அப்படியே இடது கால் மேலே வலது கால் இப்படி மேலே வச்சு ஒரு மாதிரி அழகான தியான கோலத்தில் கையில் நீலோத்பல மலரை வச்சுட்டு பிறை சந்திரனை வச்சு தவக்கோலத்தில் காட்சி கொடுக்குறா. கமலை, கனா கலைமகள், மலைமகள், லை அலைமகள். இப்படி முப்பெரும் தேவியரின் சக்திகளையும் ஒருங்கே பெற்றவள். அம்பாளுக்கான துதி பாடல்களில் வடமொழியில் இருக்கக்கூடிய சிகரமாக மகுடமாக இருக்கும் பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம். ரொம்ப பெருசு, பழம்பெரும் பாடல், அப்படியே பல ஆற்றல்களை கொடுக்கும். அப்படி அந்த லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறோம்ல, அம்பாளுக்கான 1000 நாமம், ஸ்ரீ மாதா மகாராணி இதெல்லாம் படிக்கிறோம்ல, இத்தனை நாமத்திற்கும் ஒரு ஷேப் இருக்குமா, ஒரு பிக்சர் இருக்குமா? இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நான் எங்கேயா பார்க்கணுமே, படிக்கிறத பார்க்க முடியுமா? அது லலிதாம்பிகைன்னு திருமியச்சூரில் இருக்கிற அம்பாளை வழிபாடும் ஒரு நூல். ஆனால் இந்த புத்தகத்தையே நான் எங்கேயாவது பார்க்கணுமே அப்படின்னா அப்படியே கமலாம்பிகையை பார்த்தா அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பார்த்தா மாதிரி. அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்தின் வடிவம். இந்த அம்பாளுடைய பிரபையில் 51 பீஜாட்சரங்களை வச்சு தான் பிரபையே செஞ்சுருக்காங்க. கமலாலயம் குளம் பேர், கோயில் பேர் கமலாலயம், கமலாலய தீர்த்தம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் கமலைன்னு இவ பேரை வச்சு தான் வரும். அப்படி 2 தாயார், 2 அம்பாளாக திருவாரூரில் இருக்கார். கமலாம்பிகையாகவும் இருக்கா, நீலோத்மலாம்பாள் அப்படின்ற நாமம் கொண்டும் இருக்கிறாள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் அழகு. ஒரு தோழி, அம்பாளுடைய தோழி முருகப்பிரான். ஏன்னா அன்றைக்கி மெய்டு போட்டு பார்த்துட்டா போல், அம்பாளுக்கு நம்மளெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? அதனால் குழந்தைக்கு ஒரு பணிப்பெண், அந்த பெண் அப்படி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இருக்காளாம் முருகனை. ஆனால் முருகன் அவங்க அம்மா கையை பிடிக்கணுன்றதுனால அப்படியே அம்பாள் தன்னுடைய கையால் முருகனுடைய கையை பிடிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் ரொம்ப அழகாக இருக்கும். அது திருவாரூரில் இருக்கும். அம்பாள் தியாகரோடலாம் வெளியில் வரவே மாட்டான். அந்த கமலை இவ தவக்கோலத்தில் இருக்கா. எப்படி சுவாமி தட்சிணாமூர்த்தி அப்படின்ற கோலம் கொண்டு தவக்கோலத்தில் இருந்தாரோ அதுபோல் கமலை, கமலாம்பிகை, கமலாம்பாள் இவளும் தவக்கோலத்தில் இருக்கின்றாள். இங்கே இருக்கக்கூடிய அஜபா நடனம் மிக பிரசித்தி. விஷ்ணுபிரான் சிவபெருமானை வணங்கிண்டே இருந்தாராம். சுவாமி சொன்னாராம், எப்போதும் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்று ஆசை கொண்டீர்கள் அல்லவா அப்படின்ட்டு ஒரு லிங்க திருமேனியை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நானே இருக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இதுவும் சொல்லிட்ட உடனே அதை வாங்கி தன்னுடைய மனசில் பொறிச்சுட்டார். ஆத்மலிங்கமாக வச்சுட்டார். அப்போ எப்படி மூச்சு விடுவோம்? மேலேயும் குழியும் தானே மூச்சு விடுவோம்.
இப்படி தான் நம்ம மூச்சு விடுவோம். அப்படி மேலையும் கீழையும் தன்னுடைய மனசுலேயே விஷ்ணு வச்சு பூஜை பண்ணார். அப்போ அவர் மூச்சு விடும் பொழுது அந்த லிங்கம் மேலையும் கீழையும் போயிட்டு வந்து தான் அப்படி மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதையே ஒரு நடனமாக வச்சுட்டாராம். அதுதான் திருவாரூர் தியாகராஜருடைய அஜபா நடனம். மூச்சு காத்து மாதிரி இருக்கும் அந்த நடனம். சாதாரண சிவபெருமான் கோயிலில் இருக்கிற நடனம் வேற, விடங்கராக இருக்கக்கூடிய சப்த விடங்க தலங்களில் இருக்கிற நடனங்கள் வேற. உன்மத்த நடனம், குக்குட நடனம், இப்படி ஒரு இடத்துல ஒரு நடனங்கள். அது மாதிரி பிரதான தலம் வீதி விடங்கர் அருள் பாலிக்கும் திருவாரூரில் சுவாமி ஆடுறதுக்கு பேர் அஜபா நடனம். அஜபானா மூச்சு. அப்போ நமக்குள்ளேயும் தான் சுவாமி இருக்கார், நம்மளும் மூச்சு விடுறோமே. அப்போ நமக்குள்ளேயும் அஜபா நடனம் நடக்குது. எப்போ சுவாமி மறக்கிறோமோ அந்த அஜபா நடனம் நின்று போயிடுது, நம்ம உயிர் போயிடுது. இப்படி பல உயரிய தத்துவங்களை கொண்டுள்ள அழகான ஊர் திருவாரூர். திருவாரூர் என்னைக்கு வந்ததுன்னே தெரியாதான். சிதம்பரத்துக்கும் பழமையான தலம் திருவாரூர். மண் தலம், நால்வராலும் போற்றப்பட்டது. பல ரிஷிகளும் முனிவர்களும் வந்து பேறு பெற்ற தலம்தான் நம்முடைய திருவாரூர். அதனால் திருவாரூர் வந்து தியாகேசரை ஆரூரரை தரிசனம் செய்து அந்த இடத்தில் இருக்கும் கமலை பீடத்தில் அருள் பாலிக்கும் தவ கோலத்தில் யோகத்தில் யோகாம்பிகையாக இருக்கும் கமலாம்பிகையை வணங்குங்கள். எல்லா வளமும், லலிதா சஹஸ்ரநாமம் படித்தா என்னென்ன வளம் கிடைக்குமோ அத்தனையும் அவளை அப்படியே பார்த்தாலே கிடச்சிரும். அப்படி ஒரு கருணை கடலாக இருக்கின்றாள் கமலாம்பிகை. திருவாரூர் வாருங்கள், அவள் அருளை பெறுங்கள். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.